அனைவருக்கும் வணக்கம். தோல்விகளுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் மறைந்திருக்கின்றன. அதனால் தோல்விகளைக் கண்டு அஞ்சாதே என்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களின் பொன் வரிகளை நினைவுகூர்ந்து, அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பு மற்றும் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதற்கு முன்னதாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம ஆசிரியர் மேலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அரசாணை, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியர்மலர்.com என்ற இணையதளத்து மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடம். இந்த பணியிடமானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம். இந்த பணியிடத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாடம் ஆங்கில பாடத்திற்கான ஆசிரியர் காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. ஆங்கில பாடத்திற்குரிய கல்வி தகுதியானது MA + B.Ed முடிச்சிருக்கணும். இங்கிலீஷில் முடிச்சிருந்தா போதுமானது. அடுத்தது பாருங்கள், இந்த பணியிடத்திற்குரிய இன சுழற்சியானது SCA ஆண்கள். இந்த இன சுழற்சி உள்ளவர்கள் இதை நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பணியிடத்திற்குரிய சம்பளம் எவ்வளோன்னா 36,900 1,35,100 வரைக்கும் அதிகபட்சமாக வழங்கப்படும் சொல்லிட்டாங்க. அதாவது 7வது பேக்கம் செல்ல இருக்கக்கூடிய நிலை 18 சம்பளம் தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பணியிடத்திற்குரிய விண்ணப்பங்களை எவ்வாறு விண்ணப்பிப்பதுன்னா, இந்த பணியிடத்திற்கு நீங்கள் விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்க தேவையில்லை. நேரடியாக நேர்காணலுக்கே நீங்கள் சென்றலாம். 26/5/2025 காலை 10 மணிக்கு இந்த பள்ளியின் வளாகத்தில் நேர்காணல் நடக்கு. அந்த நேர்காணலுக்கு நீங்கள் உங்களுடைய அனைத்து அசல் சான்றிதழ் மற்றும் நகல்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் நேரடியாக அந்த பள்ளி வளாகத்துக்கு சென்று குறிப்பிட்ட நாளில் நேர்காணலில் கலந்துக்கலாம். அந்த பள்ளியினுடைய முகவரி பாருங்கள், காரப்பேட்டை நாடார் மேல்நிலைப்பள்ளி, 329 தெற்கு காட்டன் ரோடு, தூத்துக்குடி 628001. இந்த முகவரிக்கு நீங்கள் சென்று நேர்காணலில் கலந்து கொண்டாலே போதுமானது. தனியாக எந்தவித விண்ணப்பமும் நீங்கள் அனுப்ப தேவையில்லை. அடுத்ததாக பாருங்கள், ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு முக்கியமான அறிவிப்புன்னு விட்டுருக்கு. அந்த அறிவிப்பை பற்றி பார்ப்போம். நாம் இடைநிலை ஆசிரியர்களுக்கு தேர்வுக்காக விண்ணப்பிச்சிருக்கும் போது நிறைய தேர்வர்கள் தவறுதலாக ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் பண்ணியிருக்காங்க. அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி நம்ம டிஆர்பி ஹெல்ப்லைனில் நிறையா கோரிக்கை விட்டுருக்காங்க. அந்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த டிஆர்பி ஆணையமானது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, விண்ணப்பிக்கும் போது ஏற்பட்டுள்ள சிறு சிறு தவறுகளை சரி செய்வதற்காக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த விண்ணப்பம் drb-grievance@tn.gov.in இந்த ஆன்லைன் முகவரிக்கு நீங்கள் சென்று உங்களுடைய தவறு எந்த தவறோ அந்த தவறை சரி செய்து சரியான அதற்கான அத்தாட்சி சான்றிதழையும் இணைச்சு நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணால் உங்களுடைய தவறு சரி செய்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முக்கியமானது. இது நீங்கள் எப்போக்குள்ள தவறு சரி பண்ணணும்னா 8/5/2025 மாலை 5 மணியில் நீங்கள் இந்த கிரீவன்ஸ் முகவரியில் போய் நீங்கள் சரி செஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி பத்திரிகை செய்தியாகவே டிஆர்பி ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக பாருங்கள், மிக மிக அவசரமான செய்தின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள் விவரம் கோரியிருக்காங்க. அதாவது 1/6/2025 படி ஏற்படக்கூடிய காலி பணியிடங்கள் எது அந்த பட்டியலை எங்களுக்கு உடனடியாக அனுப்புங்க, மிகவும் அவசரம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வி இயக்குநரகத்திலிருந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா அனைத்து விதமான மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கிட்டிருந்தும் அந்த விண்ணப்பம் பதில் எதிர்பார்த்துருக்காங்க. உடனடியாக எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது, அந்த காலி எது எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது அதை கழிச்சிட்டு மீதி தேவைப்படும் ஆசிரியர்கள் காலி பணியிட பட்டியலை உடனடியாக அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது அடுத்து டிஆர்பியை ஏற்கனவே தேர்வு நடத்தி வச்சுருக்காங்க. அந்த அந்த தேர்வு பட்டியலின்படி ஒருவேளை இந்த காலி பணியிடங்கள் பட்டியலை பார்த்து அதாவது காலி பணியிட
பட்டியலை பார்த்து உடனடியாக நிரப்ப போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் மிகவும் அவசரம்னு சொல்லி இந்த விண்ணப்பங்களை கேட்டிருக்காங்க. சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.